பேசணும். சொல்லு. நான் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் அபார்ஷன் பண்றதுக்காக. ஆனா கலைக்க மாட்டேன்னு டாக்டர் அம்மா சொல்லிட்டாங்க. உங்களாலதான். என்னாலயா? ஆமா, உங்களாலதான். இப்ப நீ என்ன சொல்ல வர? என் கூட சண்டை போடணுமா? அந்த பழைய டாக்டருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்ல சொன்னேன். அதை அந்த ஆள் உன்கிட்ட சொன்னாரு. அதனால நீ பரிதாபப்பட்டு என்கிட்ட வந்த. உண்மை தெரிஞ்ச உடனே நான் அது காரணம்னு என் மேல பழைய போட்ட. அதே மாதிரி இந்த டாக்டர் அம்மாக்கு நான் ஃபோன் பண்ணி திவ்யா கருவை கலைக்காதீங்க நான் சொன்னேன். அதனாலதான் அந்த அம்மா உன் கருவை கலைக்கல என் மேல சந்தேகப்படுறியா? நான் அப்படி சொல்லலையே. அப்புறம் நான் போனேன். ஆனா அந்த அம்மா உன் புருஷன் எங்க, அவர் வரலையா, அவர் வந்தாதான் அபார்ஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்லையே, அவங்க நல்ல டாக்டர் தான் போல இருக்கு. அவங்களுக்காவது புருஷன் ஒருத்தனை மதிக்கணும்னு தெரிஞ்சிருக்கேன். அது வரையும் சந்தோஷம். இத பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. அப்புறம் நான் இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் முதல்ல இருந்து பேச வேண்டியிருக்கும். நான் ஏற்கனவே ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன். இங்க பார், நான் பாட்டுக்கு பாய் எடுத்துக்கிட்டு தரல படுக்கத்தானே போனேன். நீதான் மேல வந்து உட்காருன்னு கூப்பிட்ட. தேவையில்லாம பேச வேண்டாம்னு சொன்னேன். நான் அபார்ஷன் பண்ணணும். சும்மா ஜவ்வு மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. நான் தான் ஓயிஸ்ட்னு சொல்லிட்டேன்ல. நான் அபார்ஷன் பண்ணணும்னா நீங்க வரணும். நாளைக்கு காலையில நீங்களும் வந்து ஆகணும். என்னது? நீங்க வந்து ஃபார்ம்ல கையெழுத்து போட்டாதான் டாக்டர் அபார்ஷன் பண்ணுவாங்க. நீ செய்ய போற பாவத்துக்கு நானும் உடந்தையா? இந்த பாவம் உருவானதுக்கு காரணமே நீங்க தானே. பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தமா வந்து கையெழுத்து போட்டுட்டு போங்க. படி. சாப்பிட வையா. அட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பேப்பரை படிச்சிட்டு இருக்க. என்னம்மா? அட எழுந்துச்சு வா, சீக்கிரம் சாப்பிடு. என்ன? வா 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 வா, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஏமா, ஒரு பேப்பரை கூட படிக்க விடாம அதுக்குள்ள காலங்காத்தால சோறு சாப்பிட கூட்டியே. என்னம்மா? இல்லடா, அம்மா ஒரு வடநாட்டு சாமியாரை பார்க்க போனேல, அவரு வாயில இருந்து ஒரு அதிசய லிங்கத்தை எடுத்து கொடுத்திருக்காருடா. கடவுளே, ஏமா இதெல்லாம் நீ நம்ப ஆரம்பிச்சிட்டியா? இந்த பாருடா, என்னைய என்ன வேணாலும் சொல்லி நான் ஏத்துக்கிடுவேன். ஆனா என் சாமி நம்பிக்கை ஏதாவது குறை சொன்னா என்னால ஏத்துக்கவே முடியாது. அந்த சாமியார் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த லிங்கத்தை உங்க வீட்டு பூஜை அறையில வச்சு தினமும் 8 மணிக்கு பூஜை பண்ணணும்னு வச்சுக்கோயே, பிறக்க போற குழந்தை நல்ல அறிவோடையும் நல்ல ஆரோக்கியத்தோடயும் இருக்குன்னு சொன்னாரு. மணி 8 ஆக போகுது. உனக்கு சாப்பாடை கொடுத்துட்டு நான் போய் பூஜை பண்ண போகணும். அம்மா, வர வர உன்னுடைய போக்கே சரியில்லாம இருக்கு. சாமிங்கிற பூஜைங்கிற லிங்கங்கிற. சரி, அதெல்லாம் விடு. மாமா எங்க? அது ஒண்ணும் இல்லடா, நேத்து சாமியார் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு லிங்கத்தை கொடுத்தாரா, இன்னைக்கு கல்யாணம் ஆகாத ஆம்பளைகளுக்கெல்லாம் ஒரு லிங்கத்தை கொடுக்கறாரா. அதை கேள்விப்பட்ட உடனே நேத்து ராத்திரியே துண்டு எடுத்துட்டு போய் கோயில் வாசல்ல இடத்த பிடிச்சிட்டா. கோயில்ல இருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் ஆம்பளைங்க கூட்டம் கியூல நிக்குதுன்னா பாத்துக்கையே. பாவம் அந்த சாமியார் 2 தெருவுக்கு கியூ நின்னா, ஏமா அவர் வாயில இருந்து எவ்வளவு லிங்கத்தை தான் எடுப்பாரு. இன்னைக்கு சாமியாரோட கதி ஹரோகை தான் போ. ராசா, அப்படியெல்லாம் சாமியாரை பத்தி பழிச்சு பேசப்படாது. அப்புறம் பிறக்க போற குழந்தைக்கு ஏதாவது வில்லங்க மாதிரி தொலைச்சிட போகுது. ஆமா ஆமா, இனிமேதான் வில்லங்க ஆகணும் பாக்கோ. என்னடா சொல்ற? அம்மா, குழம்ப ஊத்துமா. அத்தை, கரண்டி என்கிட்ட கொடுங்க. இனிமே நான் இவரை பாத்துக்கிறேன். பாத்தியா பாத்தியா? என்னத்தை பார்க்க சொல்ற? இவ்வளவு நாள்ல என்னைக்காவது என் புருஷனை பாத்துக்கிறேன்னு என்கிட்ட அக்கறையா சொல்லிருப்பாளா? அவ பாத்துக்கிறேன்னு சொன்னதுல 1000 அர்த்தம் இருக்கு. தயவு செஞ்சு நீயே எனக்கு பரிமாறு. எல்லாம் லிங்கத்தோட மகிமை, சாமியாரோட பிரசாதம். கல்லு மனச கூட அப்படியே கற்கண்டு மாதிரி உருக வச்சிரும். மணி 8 ஆக போது, நான் போய் பூஜை பண்ண போறேன் என் பேரனுக்காக. அப்ப நீயாச்சும் உன் பொண்டாட்டியாச்சு, எனக்கு வந்துச்சு. இப்ப நான் சொன்னதுல என்ன வில்லங்கத்தை கண்டுபிடிச்சிங்க? ஒண்ணும் இல்லையா? தேவையில்லாம வம்பு இழுக்காம
சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்புங்க. எங்க எங்கயா? நேத்து ராத்திரி சொன்னனே, மறந்துட்டீங்களா? நீ சொன்னதுக்கு நான் ஒரே வார்த்தை பதில் சொன்னேனே, அது உனக்கு மறந்து போச்சா? எது? போடின்னு சொன்னதா? அதான் பதில். இத பாருங்க, நான் சுமூகமா பேசும்போதே நீங்களும் சுமூகமா பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்துருங்க. உங்க அம்மாவும் அப்பாவும் என்னடானா குழந்தை குழந்தை பேரன் குடும்ப வாரிசு அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. என்னால அவங்கள சமாளிக்க முடியல. நம்ம 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா போய் இதை செஞ்சுட்டு வந்துடலாம். 2-3 நாள் அழுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சுக்கோங்க. நானா? நீங்க தான். வேற யார் சொல்லுவா? உங்களுக்கு தான் சமாளிக்கிறதும் பொய் சொல்றதும் கை வந்த கலையாச்சு. இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. நானே உங்க அம்மா அப்பா கிட்ட போய் நேரடியா சொல்லிட்டு செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே செஞ்சிருவேன். என்ன செய்ய மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் எதையும் பண்ணுவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் யாருக்காகவும் பயப்பட மாட்டேன். என்னை ஏமாத்தி வந்தது இது. என் அனுமதி இல்லாம வந்தது. என்னால இதை ஏத்துக்க முடியாது. என் அனுமதி இல்லாம இது எப்படி வந்துச்சோ அதே மாதிரி உங்க அனுமதி இல்லாம இது நடக்கணும்னா அதுவும் நடக்கும். பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட். இது வேற டாக்டர், வேற ஹாஸ்பிட்டல். இப்படிலாம் பிளாக்மெயில் பண்ண நான் வந்துடும் நினைக்கிறியா? இந்த பாவத்தை என்ன செய்ய சொல்லாத. உனக்கு வேணானா நீ என்ன வேணா பண்ணிக்க. நான் கை கழுவிட்டேன். அப்போ வர மாட்டீங்க? வர மாட்டேன். உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்க, என்னால முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன். திவ்யா. ஹலோ கவிதா, ராஜா என்னை ஏமாத்திட்டாரு. இதைத்தான் நான் தாலி கட்டின நாள்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை சொல்லலடி. நேத்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்ல, நேத்து ராத்திரி நான் அதை சொன்னதுக்கு வரேன்னு சொன்னாரு. இன்னைக்கு காலையில திமிரா நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. அப்படியா சொல்றான்? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எவ்வளவு திமிர் பாத்தியா? அந்த ஆளு முடியாதுன்னு சொல்லிட்டா எதுவும் பண்ண முடியாதா? பண்ற என்னை ஏமாத்தி எனக்கே தெரியாம என்னை இந்த மாதிரி கர்ப்பமாக்கிட்டு எனக்கு எவ்வளவு திமிரா பேசுறாரு பாத்தியா? நான் சும்மா விட மாட்டேன், பாத்துக்கிறேன். சபாஷ். இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு தாண்டி என் பழைய ஃப்ரெண்டு திவ்யாவா பேசியிருக்க. இத்தனை நாள் எங்கடி நீ காணாம போயிட்ட? அதெல்லாம் விடு. இப்ப என்ன பண்றது அதை சொல்லு. அந்த ஆளு வரலனா என்னால குழந்தைய அபார்ஷன் பண்ண முடியாதா? ஏன் முடியாது? எந்த ஹாஸ்பிட்டல், டாக்டர் யாரு, அந்த ஃபோன் நம்பர் என்ன, எல்லா டீடைல்ஸையும் நீ எனக்கு SMS பண்ணு. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, வேண்டிய ஏற்பாடை நான் பண்றேன். நீ என்ன ஏற்பாடு செய்வ? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கிருந்து எனக்கு ஃபோன் பண்ணு. உதவி தானா தேடி வருது. அப்படியா? சரிடி, அப்ப நான் ஒன்று பண்றேன். நான் உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடி. நான் இங்க இருக்கேன். அண்ணா, நீ திவ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறியா? இதுல என்ன சந்தேகம்? கண்டிப்பா. அப்ப உடனே கிளம்பு. சரி. ஐயோ அண்ணா, கிளம்புன்னா உடனே கிளம்பிடுவியா? என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? நீ தானே உடனே கிளம்ப சொன்ன. ஐயோ, நீ காமெடி பீஸா இல்ல சீரியஸ் பீஸான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. கவிதா, நீ திவ்யான்ற பெயரை மட்டும் சொல்லு, நான் என்ன வேணா பண்றேன். நான் சொல்றத நல்ல கவனமா கேட்டுக்கோ. திவ்யா கருவை கலைக்கிறதுக்காக அந்த டாக்டர் கிட்ட போயிருக்கா. அந்த டாக்டர் அம்மா புருஷன் கூட வந்தாதான் கருவை கலைப்பேன்னு சொல்லிருக்காங்க. அதனால திவ்யா ராஜாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்ணிருக்கா.
நேத்து நைட்டு வரேன்னு சொன்ன ராஜா இன்னைக்கு வர மாட்டேன்னு கை விரிச்சிட்டான். அந்த திவ்யா ராஜா மேல செம்ம கடுப்புல இருக்கா. அதே சமயம் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கா. இப்ப நான் ஏதாவது உதவி பண்ணுவேன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிருக்கா. நிச்சயமா அந்த டாக்டர் அம்மா உன் புருஷன் எங்கன்னு திவ்யா கிட்ட கேட்பாங்க. திவ்யா பதில் சொல்ல முடியாம முடிப்பா. அதே சமயம் ஏன் உதவியை எதிர்பார்த்து திவ்யா தவிச்சு போயிருப்பா. அந்த நேரம் பார்த்து நீ உள்ள நுழைஞ்சி நான் கையெழுத்து போடுறேன்னு சொல்லி திவ்யா ஹஸ்பண்ட்ங்கிற இடத்துல என் பேர் எழுதிடவா? செருப்பாலியா அடிப்பாங்க. திவ்யா ஹஸ்பண்ட்ங்கிற இடத்துல ராஜானா அவ புருஷன் பேரையே எழுது. இதுல ஒன்றும் அவ்வளோ த்ரில்லிங் இல்லையே. இடியட் மாதிரி பேசாத. என்ன கவிதா, நீ வர வர என்ன அண்ணன் கூட பார்க்காம ரொம்ப திட்டுற. நீ அண்ணன் மாதிரியா நடந்துக்கிற? வர வர உன் அறிவு இன்னும் மட்டமா தானே போயிட்டு இருக்கு. சரி, நீ சீக்கிரமா சொல்லு. நீ பேசிட்டு இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் நான் திவ்யாவுக்கு ஹெல்ப் பண்றது லேட் ஆயிட்டே இருக்கு. அதான் நான் சொன்னேன், ராஜான கையெழுத்து போடு. அத அவ எதிர்பார்க்கவே மாட்டா. திட்டுவாளே. டாக்டர் முன்னாடி திட்ட மாட்டா. என்ன திட்டுனா அவ மாட்டுவாள்ல. வெளியே கொண்டு வந்து திட்டுனா? யோ, திட்ட வாங்கிக்கோ. இங்க பாரு, ஆரம்பத்துல திட்டினாலும் அபார்ஷன் ஆனதுக்கு அப்புறம் நீ அவளுக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு அவளே நினைச்சு பாப்பா. அப்புறம் உன்னை கை எடுத்து கும்பிடுவா. இது ஓல்டு ஃபேஷனா இருக்கு. என்ன கட்டி பிடிச்சு எப்பதான் முத்தம் கொடுப்பா. ரொம்ப எதிர்பார்க்காத. இத மட்டும் சொதப்பாம கரெக்டா பண்ணா நீ தான் ஹீரோ, ராஜா ஜீரோ. சரி, நான் இன்னைக்கு போய் எப்படி திவ்யா மனசை கவர் பண்ணிட்டு வர மட்டும் பாரு. அண்ணா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் கவிதா. வரேன். பை. எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டரை பார்க்கணும். 10ஆம் நம்பர் டோக்கன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எத்தனாவது டோக்கன் போயிருக்கு? 2ஆம் நம்பர் தான் போயிருக்கு. டாக்டர் பேர் என்ன? அனுராதா மேடம். ஓகே. இந்த டாக்டர் வேற இதுக்கு ஒத்துக்குவாங்களான்னு தெரியலையே. இவங்களாவது அபார்ஷன் பண்ண ஒத்துப்பாங்களா, இல்ல உன் புருஷன் வந்தாதான் பண்ண முடியும்னு சொல்லுவாங்களான்னு தெரியலையே. கவிதா வேற ஏதோ ஏற்பாடு பண்றேன்னு சொன்னா, என்ன பண்ணான்னு தெரியல. ஏங்க, எங்கங்க இருக்கீங்க? இன்னும் ஹாஸ்பிட்டல்ல செக்அப் முடியல. ஏன் உன் புருஷன் கூட வரல? அவரை கூட்டிட்டு வா, அப்பதான் உன்னை செக்அப் பண்ணுவேன்னு டாக்டர்மா கோவமா கத்துறாங்க பாருங்க. நீங்க வந்தாதாங்க செக்அப் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். திவ்யா, சொல்லு திவ்யா. கவிதா, நான் ஆண்டவர் கிளினிக் வந்திருக்கேன். அதான் மெசேஜ் அனுப்புனியே. இல்ல, இங்கேயும் வேலை நடக்கிற மாதிரி தெரியல. ஏன்? ஆமா கவிதா, இங்க ஒரு பேஷண்ட் செக்கப்க்கு வந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு வரலங்கிறதுக்காக டாக்டரை திட்டி அவங்கள வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. செக்கப் பண்றவங்களே திட்டுறாங்கன்னா நான் அபார்ஷன் பண்ண வந்திருக்கேன். அவர் இல்லாம பண்றதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
நீ ஏதோ ஏற்பாடு பண்றேன்னு சொன்னியே, பண்ணியா? ஆமா பண்ணிட்டேன். என்ன பண்ண? ஆகாஷ் வந்துட்டு இருக்காரு. என்ன? எனக்கு வேற வழி தெரியல. அவர் ஒண்ணுமே பேச மாட்டாரு. பேசாம உன் பக்கத்துல வந்து மரம் மாதிரி நிப்பாரு. என் புருஷன் ஊமை, அவரால பேச முடியாதுன்னு சொல்லிடு. அவர் தலைய ஆட்டுவாரு. ராஜான்னு கையெழுத்து போடுவாரு. இது போதாதா? நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கொடி. சி, வாய முடு. என்ன பேசுறதுன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்னோட காரியத்தை சாதிச்சுக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தரை ஏன் புருஷனை சொல்லணுமா? அப்படிப்பட்ட தரங்கிட்ட பொண்ணானா? இத்தனை வருஷம் என் கூட பழகுற, என்னை பத்தி உனக்கு தெரியாது? இதுக்கு நான் விஷம் குடிச்சு சாகலாம். ஏய், எதுக்கு இவ்வளவு ஓவரா உணர்ச்சி வசப்படுற? இந்த மாதிரி பல சிச்சுவேஷன்ல நீ ஸ்ட்ராங்கா முதல்ல மறுத்து அப்புறமா ஒத்துக்கிட்டவ தானே? என் அண்ணன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்தாரு. அவர் வந்த ஃபிளைட் லேட்டா வந்துருச்சுன்னு முகூர்த்தத்தை தவறு விட்டுற கூடாதுன்னு ராஜா உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நீ சம்மதிக்கல. அதுக்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட நீ இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னடி? கவிதா, உங்க வீட்ல சண்டை போட்டு பெட்டியை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தப்போ என் அண்ணன் உன்னை கொடைக்கானலுக்கு கூப்பிட்டான். முதல்ல வேண்டான்னு சொல்லிட்டு உன் வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் உங்க அம்மா திட்டினாங்கன்னு சொல்லி என் அண்ணன் கூட கொடைக்கானலுக்கு நீ கிளம்பி போகல. அதுக்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட நீ இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னடி? வீட்ல ஆபீஸ் போட்டு ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பார்ட்னரா இருந்து ஒர்க் பண்ணலாம் நீ அண்ணன் சொன்னப்போ வேலையே வேண்டான்னு ஓடி போனவ நீ. பிரச்சனை பெருசான உடனே எனக்கே நீ போன் போட்டு உடனே ஒரு வேலை வேணும்னு கேட்ட. என் அண்ணா ஆபீஸ்ல தெரிஞ்சதும் சரின்னு சம்மதம் சொல்லி வேலைக்கு சேர்ந்தவதானே நீ. அதுக்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்ட நீ இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னடி? ஏய், ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டவதானே நீ. இப்போ உன் குழந்தைய கலைக்கிறதா முக்கியம். கட்ட புருஷனோட வாரிசே வேண்டான்னு கலைக்கிற. ஆனா ஒரு பேச்சுக்கு இன்னொருத்தர் உன் புருஷன்னு சொல்லி உன் பக்கத்துல வந்து நின்னா அது உனக்கு கசக்குதா? அது மட்டும் தப்பா? ஆமாண்டி, கசக்குதுதான், தப்புதான். நான் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக. உங்க அண்ணன் கூட நான் கொடைக்கானல் போனது உங்க அண்ணன் பிசினஸ் பார்ட்னர் வேணும்னு கேட்டதுனால. இப்ப கூட உன் அண்ணன் ஆபீஸ்ல நான் வேலை செய்யறது நான் என் சொந்த கால நின்னு சம்பாதிக்கணுங்கிற சூழ்நிலையில இப்ப நான் இருக்கிறதுனால. நான் பண்ற இத்தனை விஷயத்திலயும் என் மனசாட்சி என்ன உறுத்தல. பொண்டாட்டிங்கிற விஷயத்துக்கு எந்த கலங்கமும் ஏற்படுத்தல. ஆனா இப்போ நீ ஒரு விஷயம் சொன்னி, அந்த விஷயத்தை மட்டும் நான் செஞ்சேன், நான் ரொம்ப கேவலமானவள் ஆயிடுவேன். பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்துக்கே நான் பெரிய கலங்கத்தை ஏற்படுத்திடுவேன். காலம் புறா என் மனசாட்சி என்ன சாகடிச்சிடும் கவிதா. இது பாரு, ஒரு பொண்ணுங்கிறவ அப்பாங்கிற ஸ்தானத்தையும் புருஷங்கிற ஸ்தானத்தையும் ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும். அது கண்டவனுக்கும் கொடுத்தா அந்த பொண்ணுக்கு பேரே வேற. நீ ஏதோ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதும் டாக்டர் கிட்ட உன் பதவியை யூஸ் பண்ணி ஏதோ பேசி காம்ப்ரமைஸ் பண்ணுவ, இல்ல ராஜா கிட்ட பேசி அவரை காம்ப்ரமைஸ் பண்ணி இங்க அனுப்பி வைப்பேன்னு நினைச்சா உங்க அண்ணனை அனுப்பி வச்சிருக்க. என்ன பத்தி உனக்கு தெரியாதா? நான் என் தன்மானத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பேன்னு உனக்கு தெரியாது? இத்தனை வருஷம் என்ன பாக்குறிய கவிதா? நீ அப்படி பண்றேன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப அசிங்கமா கேவலமா கஷ்டமா இருக்கு. என் கூட இனிமே நீ பேசவே பேசாத. இது பாரு, முதல்ல உன் அண்ணனுக்கு போன் பண்ணி அவர் அப்படியே திரும்பி போயிட சொல்லு. ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் அவர் வந்தாரு, நான் ஹாஸ்பிட்டல்ல கூட பார்க்க மாட்டேன், அசிங்கப்படுத்திடுவேன். இதுக்கு மேல நான் உன்கிட்ட எதுவுமே பேசல. எனக்கு இனிமே போனே பண்ணாத, வச்சிரு. டோக்கன் நம்பர் 10. மபமக மாபத பமக மபத நிசனி தப மபத நீ